பாஜகவில் இருந்து விலகுகிறாரா அமர் பிரசாத், அண்ணாமலையுடன் மோதலா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அமர் பிரசாத் என்னங்க அவர் ஒருத்தர் சந்தேகம் கேட்குறாரு, அமர் பிரசாத் யாரா? ஏங்க அமர் பிரசாத்தை தெரியாத உங்களுக்கு? போய் சொல்லாங்க, நிஜமா தெரியாதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்களில் ஏன் திட்டுறீங்க? கோபப்படாது. தேசிய தலைவர் இல்லையா? ஓகே, தேசிய அளவில் முக்கியமான தலைவராக இல்லாமல் இருக்கலாம், தென்னிந்திய அளவில் ஒரு முக்கியமான இல்லை, ஒத்துக்க மாட்டீங்க. சரி, தமிழ்நாட்டு அளவில் இல்லையா? தமிழ்நாட்டு அளவுலையும் ஒத்துக்க மாட்டீங்களா? அப்போ யார் தாங்க அவர் அமர் பிரசாத்? இதை ஒத்துப்பீங்க, ஞாபகம் வந்துடுச்சு. அண்ணாமலையோட அல்லக்கை, கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? ரைட். அப்படி டக்குன்னு பஞ்சாயத்தை முடிச்சுட்டா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏதோ ஒன்று அண்ணாமலையோட வலதுகை இடதுகை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த அண்ணாமலையினுடைய வலதுகையாகவோ இடதுகையாகவோ தன்னைத்தானே நினைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அமர் பிரசாத் என்பவர் அப்செட்டில் இருக்கிறார். நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு, ட்விட்டரில் போட்டிருக்காரு. பாஜகவிலிருந்து வெளியேறுகிறாரா அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறது. வெளியேறிட்டு போகிறாருங்க, இது ஒரு பிரச்சனை அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. வெளியேறினா என்னெல்லாம் நடக்கும் இல்லையா? ஏன் வெளியேறணும்? ஒருவேளை வெளியேறுவதாக இருந்தால் என்ன காரணம்? இது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள், அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமர் பிரசாத் அவருடைய ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. எக்ஸ் வலைத்தளம்னு மாறின பிறகு நமக்கு ட்விட்டர்னே தான் வருது. சமூக வலைத்தளம் அவருடைய எக்ஸ் வலைத்தளம். அதில் ஒரு பதிவு போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, ஐ என்டர்ட் பாலிடிக்ஸ் வித் எ ஸ்ட்ராங் ஆம்பிஷன் டு சர்வ் த பீப்புள். எது ஸ்ட்ராங் ஆம்பிஷன்? என்ன அப்படி ஒரு கொள்கை இருந்திருக்கும் இவருக்கு? என்ன ஒரு உன்னத நோக்கம் இருந்திருக்கும்? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியான கொள்கை பிடிப்போடு நான் என்ன செஞ்சேன், அரசியலுக்குள் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன கொள்கையாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஆருத்ரா கோல்டை தவிர உங்கள் பக்கத்தில் சொல்லிக்கிறதுக்கு எந்த சாதனையும் இல்லை. ஆருத்ரா கோல்டு பல்லாயிரம் கோடி ரூபா மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்ட ஆருத்ரா கோல்டுடைய இயக்குனருக்கும் உங்களுக்கு தான் என்ன இருக்குது, லிங்க் தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம். அதை தாண்டி வேறு என்ன உனக்கு நோக்கம் இருந்திருக்க போகுது அப்படின்னு தெரில. சரி, அடுத்து கேட்போம். However, along the way, I have found myself caught up in the struggle for survival in politics. அதாவது பாலிட்டிக்ஸில் சர்வை பண்ணுறதுக்கு, அந்த பயணத்தை தொடர்வதற்கு, அரசியல் பயணத்தை தொடர்வதற்கே பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்கான், பெரும் போராட்டமாக இருக்கான். ஆமாம், ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராளி, ஹிந்தி போராட்டம், அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, அப்போ எமர்ஜென்சியை எதிர்த்து போராடினாங்க இல்லையா? ஆமாம், அந்த போராட்டத்துலலாம் இவர் வாய் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிறதா தம்பி? என்ன ஸ்ட்ரகிளு எனக்கு சொல்ல? பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாராம். இந்த அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு தான் என்ன செய்கிறாராம், பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாராம் அரசியலில். எதுக்கு கஷ்டம்? ரிசைன் பண்ணிட்டு போயிடு, தமிழ்நாடு நல்லா இருக்கும்ல. இப்போ அடுத்தது, ஃபோக்கஸிங் ஆன் ப்ளீஸிங் மெனி அண்ட் காம்ப்ரமைசிங் ஆன் மை பிரின்சிபல்ஸ். ஃபோன் எடுத்தால் நச்சுங்கிறாங்க மாதிரி. என்ன பிரின்சிபல் இருக்குது உனக்கு? நீ அதில் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறேன்? அவர் இதனால் இந்த அரசியலில் நான் நிறைய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்குது, நான் இந்த அரசியலுக்குள் பயணிப்பது எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது, நான் என்னுடைய பிரின்சிபல்ஸ்னால் என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, இப்படிதான்ப்பா இவன் அடிமோல, அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்குது இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, போயிரு, அரசியலை விட்டு போயிரு இல்லையா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருந்து? நம்ம என்ன காந்தியா, நேருவா, கக்கனா, காமராஜரா, பேரறிஞர் அண்ணாவா, தந்தை பெரியாரா, முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரா, யார்? அண்ணன் இந்திரா காந்தியா, யார்? இவ்வளவு ரைட். அடுத்தது, இப்போ இதான் மேட்ரு வரப்போகுது. அடுத்தது போட்டிருக்காப்புல, டுடே ஐ ஆம் ரெடி டு லெட் கோ ஆஃப் எவ்ரி திங். ரெடி, நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பேக்ட்ராப்பில் இந்த மியூசிக் போட்டு பார்க்கணும். விடுகதையா இந்த வாழ்க்கை,
விடை தருவார் யாரோ அப்படின்னு இந்த ரஜினிகாந்த் கிளம்பி போவார்ல, உனது ராஜாங்கம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடே இப்போ கதறி கதறி ஆளும். ஐயோ அமரு போயிடாத அப்படின்னா எல்லாத்தையும் டுடே ஐ எம் ரெடி டு லெட் கோ ஆஃப் எவ்ரி திங், எல்லாவற்றையும் விட்டு எவ்ரி திங் மீன்ஸ் எதெல்லாம்? பொசிஷன். பொசிஷன் என்ன பொசிஷன்? அதான் யோசித்தேன், என்ன பொசிஷன் தம்பி, என்ன பொசிஷன் இருக்காப்புல தெரில எனக்கு. ஓகே பொசிஷன் போட்டிருக்கார். பொசிஷன், பவர் ஸ்ட்ரகிள்ஸ், அதிகாரத்துக்கான அந்த சண்டை யுத்தம், ஹேட் வெறுப்பு. இவரை யாரு கட்சிக்குள்ளே வெறுக்கிறா? கட்சிக்குள்ளே எல்லாருமே வெறுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலையே திடீர்னு வந்து தலைவரானவர் இல்லையா? அண்ணாமலையே எங்கே இருந்தாப்புலன்னே தெரில, நமக்கு தெரியும். திடீர்னு ஒரு பேய் கதை சொன்ன மாதிரி சொன்னானுங்க. இவர் வந்து சூப்பர் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி, சிங்கம் சூர்யா மாதிரி ஐபிஎஸ் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பத்திரிக்கை வந்து இவர் ஆடு மேய்க்காரு, மாடு மேய்க்காரு, விவசாயம் பண்ணுறாரு, இயற்கை விவசாயம் பண்ணுறாருன்னு அந்த பத்திரிக்கை வந்து பேட்டி எடுத்து போட்டுச்சு. கொஞ்ச நாள் டக்குன்னு அடுத்தடுத்த சேனலுக்கு பேட்டி கொடுத்தாப்புல. டக்குன்னு வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தா ரஜினிகாந்த் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவருங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. திடீர்னு பார்த்தா பாஜகவுக்கு தலைவர் நேரடியாக. இப்போ இவரே பாஜகவுக்கு நேரடியாக தலைவரானப்ப இவருக்கு ஆதரவாளர்னு ஒருத்தர் நீ வந்து இல்லை தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அல்லது தமிழ்நாட்டுடைய சிக்கல்களுக்கு? ஒன்றும் கிடையாது. இப்போ இவர் முக்கியமான பொறுப்பில் வந்து உட்காருவார் கட்சியில். அப்போ ஹேட் வெறுப்பு வரத்தான் செய்யும். யாருக்கு? உங்கள் கட்சிக்காரனுக்கு. அண்டு அன்னெசரி ட்ராமா, தேவையில்லாத நாடகங்கள் அவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் அவருடைய பதிவு. அன்னெசரி ட்ராமா, தேவையில்லாத நாடகத்தை யார் நடத்துகிறா? டுடே ஐ எம் ரெடி டு லெட் கோ ஆஃப் எவ்ரி திங், பொசிஷன், பவர் ஸ்ட்ரகிள்ஸ், ஹேட் அண்ட் அன்னெசரி ட்ராமா, தேவையில்லாத நாடகம். இது எல்லாத்துலேருந்து நான் விட்டு ஒதுங்க போகிறேன்ப்பா அப்படின்னா, இதெல்லாம் நீ போட்டியா? அன்னெசரி ட்ராமா நீ நடத்தினியா? அதிகார சண்டையை நீ நடத்தினியா? அல்லது உனக்கு எதிராக யாராவது நடத்துனாங்கன்னு நீ சொல்கிறேன்னா நீ என்ன பொறுப்பில் இருக்கிற? அப்படி தெரில. மை ஃபோக்கஸ் இஸ் solely அண்ட் சர்விங் தி பீப்புள் வித் ஜெனூன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஜெனூன் மக்களை வந்து ஜெனூன் லவ் அண்ட் அஃபெக்ஷன், மக்களை வந்து அப்படி எப்பா நீ மக்கள் மீது வச்ச நம்பிக்கைக்கு ஒரு வாட்டி நீ மக்கள் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்ததுக்கே ஆருத்ரா கோல்டில் 10,000 கோடி பறி போயிருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆருத்ரா கோல்டை பற்றி எப்போ தான் தம்பி நீங்களாம் பேசுவீங்க, வாய் திறப்பீங்க? இந்த ஆருத்ரா கோல்டுக்கும் உங்களுக்குலாம் சம்மந்தமே இல்லையா? இதில் தொடர்புடையவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது என்று உங்கள் ஆதரவாளர்களே கழுவி ஊற்றுனாங்களே, அதுக்கெல்லாம் எப்போ பதில் சொல்ல போறீங்க? ஃபைனலாக சொல்கிறாப்புல, பிஜேபி இஸ் டெடிகேட்டட் டு ஜெனூன். ஃபைனலாக சொல்கிறாப்புல, பிஜேபி இஸ் டெடிகேட்டட் டு ஜெனூன் சர்வீஸ் டு பீப்புள். தான் பார்த்தோம் உங்கள் ஜெனூன் சர்வீஸை. இப்போ ஏதோ பிரச்சனை போகுது கட்சிக்குள்ளே, அதனால் தம்பி வந்து என்ன செய்கிறாப்புல வந்து கதறி இருக்காப்புல, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வேணா போக தயார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல வைக்கல போகலை அப்படின்னு ஏதோ தகராறு போகுது. ஏன்னா திருச்சி சூர்யா வெளியில் வந்த பிறகு இருந்தே அங்கே ஒரே பிரளயம் வெடிக்குது. ஏற்கனவே அக்கா தமிழிசை ஒரு பட்டாசை கொளுத்தி உள்ளே போட்டாங்க. என்ன போட்டாங்க? கட்சிக்குள்ளே ஃபுல்லாக ரவுடி பயிலெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களாடா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டியதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னா அக்கா பல்ட்டி அடித்தது எல்லாத்தையும் பார்த்தோம். அப்போ கட்சிக்குள்ளே என்ன போயிட்டுருக்குது, ஒரு பிரளயம் ஏற்கனவே வெடிக்க தொடங்கி விட்டது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் மற்றவர்கள் ஒரு பக்கங்கிறதான் கட்சிக்குள்ளே போயிட்டுருக்குது. அதுக்கு ஆகப்பெரும் சான்று எஸ்வி சேகர் டெய்லி கழுவி ஊத்துறாரு அண்ணாமலையை. இந்த நிமிடம் வரைக்கும் எஸ்வி சேகர் மீது எந்த நடவடிக்கையும் அண்ணாமலையால் எடுக்க முடியவில்லை என்பது நீங்கள் கவனிக்கணும். அப்போ அண்ணாமலையை தாண்டி பவர் அப்படிங்கிறது அங்கே என்ன இருக்குது? பவர் சென்டர்ஸ் பாஜகவில் வேறு இருக்குது. அது யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு பக்கம். இப்போ ஏற்கனவே திருச்சி சூர்யாலாம் போட்டு தாளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கட்சிக்குள்ளே ஒரு பிரளயம் வெடித்திருக்கிறது என்பது உண்மைன்னு நமக்கு தெரியும். அந்த பிரளயத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமர் சிக்கியிருக்கிறாப்புல. அந்த டென்ஷனில் இப்போ இந்த பதிவு வந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்து மற்ற பதிவுகளும் அவர் போட்டிருக்கிறாரு அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில். ஆனால் இப்போ எழக்கூடிய கேள்வி, சரி இப்போ இதனால நாட்டுக்கு என்னையா பிரச்சனை, இந்த ஆள் கட்சியில் இருந்தால் தான் போனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வெளியில் போனால் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டால், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு.
ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் காவல்துறை அடுத்தடுத்து மிக வேகமாக, இவர்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக, இவங்க என்ன சொன்னாங்க, சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டால் இவங்க அதை எப்படி அணுகலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக இருந்து தமிழ்நாடு காவல்துறை மிகச் சிறப்பாக வேகமாக விரைந்து செயல்பட்டு அதனுடைய பிரதான குற்றவாளிகள்லாம் தூக்கிட்டாங்க. அதில் அந்த ரவுடி அஞ்சலை உள்ளிட்டவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தெரியும். அந்த ரவுடி அஞ்சலை உள்ளிட்டவர்களுக்கு பாஜகவில் பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த விசாரணையினுடைய முடிச்சுக்கள் திருப்பி எங்கே போய் நிற்குதுன்னா ஆருத்ரா கோல்டில் போய் நிற்குது. ஆருத்ரா கோல்டில் பணம் போட்டவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கிடம் முறையிட்டு, ஆம்ஸ்ட்ராங் ஒரு பக்கம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு ஆதரவாக அவருடைய பணத்தை மீட்டு கொடுப்பதற்காக பேசுகிறார். இந்த குரூப்பு இந்த பக்கம் இருந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படிங்கிறதான் எழக்கூடிய குற்றச்சாட்டு பஞ்சாயத்து. அப்போ இது சுற்றி எங்கே போய் நிற்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலை வழக்கு எங்கே போய் நிற்கும், ஆருத்ரா கோல்டில் போய் நிற்கும். அப்போ ஆருத்ரா கோல்டில் போய் நின்றுச்சுன்னா அது யாருக்கெல்லாம் விரிவடையும்? எஸ், ஹரிஷ் ஆருத்ரா கோல்டினுடைய இயக்குநர்களில் ஒருவன், அவன்கிட்ட போய் நிற்கும். அவன் பாஜகவில் பொறுப்பில் வாங்கி கொடுத்த அமர் பிரசாத் தான் அவனுக்கு பாஜகவில் பொறுப்பு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அமர் பிரசாத் மேலே போய் நிற்கும் இல்லையா? பிரதமரை சந்திப்பதற்கு அந்த ஹரிஷை, யார், 10,000 கோடி ஆட்டையை போட்ட ஹரிஷை பிரதமரை சந்திப்பதற்கு அழைத்து சென்றதற்கு பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுச்சு. அதில் கேசவ விநாயகத்துக்கு 200 கோடி, அண்ணாமலைக்கு 200 கோடி, மீதி 100 கோடியை இந்த அமர் பிரசாத் ஆட்டையை போட்டுட்டார்னு திருச்சி சூர்யா தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் எழுதி கிழிக்கிறாரு. இது வரைக்கும் அதுக்கு பதில் கூட சொல்ல துப்பு இல்லாமல் அண்ணாமலையும் இந்த அமர் பிரசாத்தும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது காவல்துறை இந்த விசாரணையினுடைய முடிச்சுக்களை அவிழ்க்க தொடங்குகின்ற பொழுது இது யார்கிட்ட போய் நிற்கும்னு கேட்டிங்கன்னா, அமர் பிரசாத்திட்ட போய் நிற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த விசாரணை அங்கே போய் நிற்கும். சரி, அமர் பிரசாத்திட்ட போய் நிற்குது அப்படின்னா அடுத்தது யாருக்கும் விரிவடையலாம்? அண்ணாமலைக்கு கூட விரிவடையலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இங்கே ஆரம்பித்து முடிச்சு இதே மாதிரி போச்சுன்னா அமர் பிரசாத்தை தொட்டு ஒருவேளை அண்ணாமலையை தொட்டாலும் ஆச்சரியம் இல்லை. விசாரணைக்கு கேட்கலாம்ல காவல்துறை, ஏன்பா இவரை உள்ள சேர்த்தீங்க இந்த ஹரிஷை அப்படின்னு விசாரணைக்கு. மற்றபடி இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று யார் தான் சொல்லணும்? விசாரணை நடத்தி காவல்துறை தரவுகளை நீதிமன்றத்தில் சொல்லணும். நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் யார் குற்றவாளி யார் நிரபராதி. நம்ம நீதிபதி இல்லை. ஆனால் இந்த விசாரணை அங்கே வரை நீளக்கூடும். அப்போ இந்த பதட்டமும் பயமும் இவர்களுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம், கழட்டி விட்டோம்னா இவனை மட்டும் கழட்டி விட்டோம்னா இவனோட பிரச்சனை முடிஞ்சுது என்று ஒருவேளை நினைக்கக்கூடும். அதனுடைய விளைவுகள் தான் இது போன்ற பதிவுகள் வர தொடங்குகின்றன என்று சந்தேகிக்கிறேன், நான் ஐயப்படுகிறேன். ரைட்டா? ஸோ அதனால் ஒரு பெரிய குற்றவாளிகள் தப்பித்து கொள்வதற்கு எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, சின்ன குற்றவாளிகள் எல்லாம் மாட்டி விட்ருவாங்க, அல்லது சின்ன அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முயற்சியா இது என்பதையும் சேர்த்து இதை அலசினால் ஏன் இந்த அமர் பிரசாத்துடைய இந்த எக்ஸ் வலைத்தள பதிவு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி அவர் பெரிய தியாகியும் இல்லை, பெரிய லீடரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவரை விசாரித்தால், அவரை தொட்டால் பாஜகவிற்குள் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைகள் இன்க்ளூடிங் அண்ணாமலை உள்ளிட்டவருடைய ரகசியங்கள் வெளியில் வரக்கூடும். எனவே அதற்குள்ள அவருக்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் இப்போ ரவுடி அஞ்சலை மாட்டிய பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மாற்றத்துக்கு முன்னாடியே வேறு சிலரை அப்படியே ஓரம் கட்டிடலாமா அப்படிங்கிற முயற்சி நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு எழுகிறது. எனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் ஆருத்ரா கோல்டு பிரச்சனையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதைத்தான் இவை உணர்த்துகின்றன என்பதை சொல்லி, நிச்சயம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கலாம், பவர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அறம் நிச்சயம் வெல்லும். உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும். அதை நோக்கி இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.